வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சீமான் மரத்தோட பேசிட்டுக்கிறான், மரத்துக்கா ஓட்டு இருக்குங்கிறான். அட பாவி, மரத்துக்கிட்ட ஓட்டு இல்ல, என் உயிர் இந்த மரத்துக்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் நான் மரத்தோட பேசிட்டு இருக்கேன். மாட்டோட பேசிட்டு இருக்காங்கிறான். மாடு என்பது மாடு இல்ல, ஆடு என்பது ஆடு இல்ல, நம் செல்வங்கள். எல்லா உலக பேரறிஞரும் சொல்றான், ஆடும் மாடும் மொபைல் பேங்க்ங்கிறான், நடமாடும் வைப்பகங்கிறான். ஒரு ஆடுன்னா 70,000, மாடுன்னா பால். உன் நாட்டின் பொருளாதாரம் என்ன? சாராயம். எவ்வளவு? 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. உன் அரசு ஆவின் பால் விற்குது, திமுக அதிமுக அரசு. எங்க கேள்வி? கேள்வி. இருக்கு, பால் இருக்கு, ஆவின் பால். பால் இருக்கு, அது பால் தானான்னு கேளு. பால் இல்ல, பால் போல ஒன்று. அப்போ ஆவின் பால் பேர் வச்சு, ஆனா என்ன பசு? எங்க பசு? இங்க இல்ல இல்ல. ஆனால் பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். பால் இருக்கிறது, வளம் எங்கே என்ற கேள்வியை என் சொந்தங்கள் எழுப்பினார். அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் மாற்றத்திற்கான சிந்தனை. அங்கதான் புரட்சிகரமான அரசியலுக்கான விதை ஊண்டப்படுகிறது. கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்கிறார். கால்நடை எங்கே? உனக்கு பால் எங்கே இருந்து வருகிறது? எங்கே இருந்து? ஆந்திராவில் இருந்து. ஆந்திர முதலாளிக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தரமான பாலை கொடுக்கணும்னு பசுவின் மாரிலிருந்து கறந்த உடனே ஒரு சொட்டு கலப்படம் இல்லாம உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார. என்ன அவருக்கு வெங்கடாச்சலி கோயில வேண்டிட்டார, யாருக்கும் கலப்படம் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு பால் கொடுக்கணும்னு. இப்படி ஒரு கூட்டமா இது மாறி போயிடுச்சு. என்ன கொடுக்குறான்? என்ன தண்ணி கடையில் வாங்கி குடிக்கிற, அது குடிக்கிற திறன்ல இருக்கு, தகுதியில் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நம்ம ஆத்தாளப்பனுக்கு கிடைக்காத தண்ணி அப்போலோ மினரல் கிண்லே முதலாளிக்கு எப்ப பார்த்தாலும் கிடைக்கிறது. எப்படி 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 அழைச்சு பேசினா எத்தனை குடுவை வேணும்னாலும் அப்படி கேன்ல கொண்டாந்து இறக்குறானே, எப்படி? ஏன் நமக்கு அந்த தண்ணி கிடைக்கல? அது தண்ணி தான் யாருக்கு தெரியும்? தண்ணி குடிக்கிற திறன்ல இருக்குன்னு அது அவ்வளவு நஞ்சு. நீ குடிக்கிற பாலா? குஜராத்ல இருந்து அமுல்னு ஒரு பால் வருது, குஜராத் மாநிலம் நமக்கு கொடுக்குது. ஏன் நீ ஏன் மாடு வளர்க்கல? உனக்கு அவமானம். பால் குடிக்கணும், நெய் திங்கணும், தயிர் திங்கணும், மோர் குடிக்கணும், வெண்ணெய் போடணும், தோசையில் நெய்யை ஊற்றி நல்லா சாப்பிடணும். ஆனால் மாடு வளர்த்தப்படாது. அட பைத்தியங்களே, பைத்தியங்களே. பிரதமர் பேசுறாரு டைரி டேல, பால் நாள்ல, பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, பாலிலேயே நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை அடைய முடியுங்கிற பேச்சு இருக்க. கேளுங்க, பேச்சு இருக்கு. எது ஒன்றையும் பார்க்கறதில்ல. உலகத்தில் மற்ற நாடுகள் எதுக்கு? உங்களுக்கு அலைபேசி இருக்கு, வலையொலி இருக்கு, எல்லாம் பொழுதுபோக்குக்கு எதை பார்த்து தொலைக்கிறிய உருப்படியாவது பாரு, போய் பாரு. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர், ஒரு வளமும் இல்லை. நமக்கு அது நிலம் இருக்கு, மலை இருக்கு, காடு இருக்கு, ஏதோ இருக்கு, அறிவு இருக்கு, மனித உழைப்புக்கு ஆற்றல் இருக்கு, எல்லாம் இருந்து நம்ம ஏழ்மை வறுமையில் இருக்கோம். 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறோம். பசி பட்டினி, அரிசி பருப்பு, வேட்டி சதைக்கு 1000-2000 கையெந்திட்டு நிற்கிறார். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கடல் தான். அவன் எப்படி உலகத்தரத்துல கல்வியில 3வது இடத்துல இருக்கான்? எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? இது நம்ம நாடு எந்த இடத்துல இருக்கு? இது தமிழ்நாடு ஒரு இளவலும் இல்லை. எங்க இருக்கு? எங்க இருக்கு?